நீங்கள் வெறும் 1.5 வருஷத்தில் 10 லட்ச ரூபா மேக் பண்ண முடியும். அது எப்படி நான் சொல்கிறேன். அண்ட் என்னென்ன ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது லாங் டேர்மாக யோசிக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 1 வருஷத்தில் எனக்கு எந்த கெயின் வரல, 2 வருஷத்தில் எந்த கெயின் வரல, 3 வருஷத்தில் எந்த கெயின் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளோட நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் 0லேருந்து ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களோட 1 லட்ச ரூபாய் நீங்கள் சேர்க்கறதுக்கு கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆகும். ஆனால் அதே 1 லட்ச ரூபாயிலிருந்து 2 லட்ச ரூபாயை மாறுறதுக்கு வெறும் 5 வருஷம் போதும். அடுத்தது அதே 3 லட்சமாக மாறுறதுக்கு 4 வருஷம் போதும். 4 லட்ச ரூபாயை மாறுறதுக்கு 3 வருஷம் போதும். 5 லட்சமாக மாறுறதுக்கு வெறும் 2.5 வருஷம் இருந்தால் போதும். இப்படியே நீங்கள் பண்ணிட்டு போகும்போது கடைசியாக 9 லட்ச ரூபா அப்படிங்கிறது 10 லட்ச ரூபாய் மாறுறதுக்கு உங்களுக்கு 1.5 வருஷம் கூட ஆகாது. அதை விட ரொம்ப கம்மியாக தான் ஆகும். அண்ட் அது அடுத்த ஸ்டேஜுக்கு போக போக 10 லட்ச ரூபாயிலேருந்து 11 லட்ச ரூபாய்ங்கிறது ரொம்ப ஈஸியாக ஷார்ட்டாக டைம் பீரியடில் ஆகிட்டே இருக்கும். நிறைய பில்லியனர்ஸ் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபஸ்ட்டு 1 crore மேக் பண்ணுறதா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் லேக்ஸில் இருந்தாலும் சரி, க்ரோர்ஸில் இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட் ஆஃப் மணியை மேக் பண்ணுறது தான் கஷ்டம். அதுக்கப்புறம் உங்களால் ஈஸியாக எல்லாத்தையும் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கில் எப்பவுமே நம்பிக்கை வைங்க. கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு கைவிடாது. இந்த மாதிரி நிறைய ஃபைனான்ஷியல் கண்டென்ட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. பை பை.